திராவிட மாடல் ஆட்சி போயிட்டு இப்போது விஜய் மாடல் ஆட்சி வந்துள்ளது. உண்மையாகவே சிறப்பாக உள்ளது. விஜயுடைய மனசு எப்படியோ அந்த மாதிரி தான் இந்த ஆட்சியும் இருக்குது. உண்மையாகவே சொல்ல பார்த்தா இப்போ ஒரு மாதம் தான் முடிச்சிருக்குங்க. ஒரு மாதம் தான் போயிருக்கு. இந்த 1 மந்த்லே நல்ல சிறப்பான திட்டங்கள்லாம் வந்து செயல்படுத்தியிருக்கிறார். ஒரு மாதம் தான் ஆச்சு. இன்னும் எவ்வளோ இருக்குது. ஓகேங்களா? 5 வருஷம் இருக்குது. இந்த 5 வருஷமும் அவர் சொன்ன திட்டங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றுவார். சொல்லாத திட்டங்களும் மக்களுக்கு தேவை எதுவோ அதையும் நிறைவேற்றுவார். விஜய் பார்த்திங்கன்னா யாரையும் எதிர்த்து பேசலை. ஒன்லி டிஎம்கே ஸ்டாலின் ஐயாவை பற்றி தான் ஐயாவை தான் எதிர்த்து பேசினார். மற்றவங்க யாரையும் எதிர்த்து பேசலை. ஏன்னா ஸ்டாலின் ஐயா வந்து ஆட்சியில் இருந்தார். அதனால் அவர் எதிர்த்து பேசினார். இப்போ அது கூட இல்லை. இவருடைய ஹார்ட் ஒர்க், இவருடைய மோட்டோ, அதனுடைய எய்ம்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் வளர்ச்சி, அது மட்டும்தான் சிந்தனை. அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 லட்சம் கோடி கடன் இருக்குது தமிழ்நாட்டில். இந்த 7 லட்சம் கோடி எப்படி அடைப்பது? $1.5 ட்ரில்லியன் எக்கானமிக் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுவது? அந்த எண்ணம், அதே எண்ணத்தில் தான் இவர் இருக்கிறார். அதை பார்த்திங்கன்னா இவர் வந்து அரசியலுக்கு வந்து நல்ல கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும் என்ற அவசியம் இவருக்கு இல்லை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு படத்தில் 250 கோடி சம்பளம் வாங்குறார். ஒரு படத்துக்கு, வருஷத்துக்கு 2 படம்னு வச்சிங்களேன், 500 கோடி. வருஷத்துக்கு 500 கோடி. அதே 5 வருஷத்துக்கு 2500 கோடிங்க. 5 வருஷம் ஆச்சு. அதாவது அவருடைய மாத சம்பளம் 2 லட்சம். ஓகேங்களா? மாதம் 2 லட்சம். ஆனால் 5 வருஷத்துக்கு 2500 கோடி வந்து சினிமாவில் சம்பாதிக்க திறமை உண்டு. இன்னும் இப்போ தான் 52 வயசு. இன்னும் பார்த்திங்கன்னா இப்போ ரஜினிலாம் பாருங்கள், 74 வயசில் ஹீரோவாக தான் நடிக்கிறார். அந்த மாதிரி கணக்கு போட்டால் இன்னும் 25 வருஷம் இவர் ஹீரோவாக நடித்து பல்லாயிரம் கோடி சம்பாதிக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு மக்கள் நலன், மக்களுடைய நலனுக்காகவே இவரை வளர்த்து விட்ட தமிழ்நாட்டின் மக்களுக்காக ஏதாவது நல்லது செய்யணும் என்ற நோக்கத்தோடு தான் வந்திருக்கிறார். ஆகையால் பல சிறப்பான திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார். இதை அறியாமல் வயிற்றெரிச்சலில் பல பேர் கதறி கொண்டு இவருக்கு எதிர்ப்பாக பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர் எல்லாருமே டிஎம்கே, திமுக ஆதரவாளர்கள், எதிர்கட்சியாளர்கள். வயிற்றெரிச்சல். பட் அவங்க மனசுக்குள்ளேயும் இன்னும் எப்படி சேரண்டா, சிறப்பாக சேரண்டான்னு தான் உள்ள ஓடிட்டுருக்கோம். ஆனால் சில முன்னாள் அமைச்சர்கள்லாம் பார்த்திங்கன்னா பேச்சு கேட்டேன். இந்த குன்றத்தூரில் யார் அவர், காஞ்சி ஒன்றிய இது தாமோன் பரசன் ரொம்ப படுகேவலமாக பேசுகிறார். ஒரு நாகரிகம் அறியாமல் பேசுகிறார். ரொம்ப அநாகரிகமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பேசுகிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனால் விஜய் வந்து யாரும் எதிர்த்து பேசலை. ஸோ அவருடைய எண்ணங்கள், அவருடைய எய்ம் எல்லாம் வந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சி, மக்களை பாதுகாக்கணும், பெண்களை பாதுகாக்கணும். அதுக்காக சிங்கப்பெண் படையெல்லாம் உருவாக்கியிருக்கிறார். அதனால் மக்களே, இந்த தாவேக ஆட்சியை ஆதரிப்போம். சிறப்பாக செயல்படுத்துகிறார். ஒரு மாதம் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் எவ்வளோ மாதங்கள், எவ்வளோ வருஷங்கள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக நல்லதாக தான் இருக்கும். இவரை எதிர்த்து இன்னும் நிறைய பேர் புது கட்சியெல்லாம் தொடங்கியிருக்கிறாங்க. அதெல்லாம் 0 தான், வேலைக்கே ஆகாதுங்க. ஸோ விஜய் மாடல் ஆட்சியை ஆதரிப்போம். விஜய் நல்லதே செய்வார். ஏன்னா விஜய் ஆட்சியில் இப்போ எல்லாம் மினிஸ்டர்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க கூட ரொம்ப வறுமையில் இருந்தவங்க கூட மினிஸ்டர் ஆகியிருக்காங்க. எம்எல்ஏ மினிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப வறுமையில் இருக்காங்க. அவங்களாம் வந்து எம்எல்ஏ மினிஸ்டர். இந்த மாதிரி ஒரு ஏழ்மையான மனிதர்கள் தான் வந்து நின்று வெற்றி பெற்று எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் அந்த லெவலில் வந்திருக்கிறாங்க. உண்மையாகவே பாராட்டக்கூடிய விஷயம். ஆனால் டிஎம்கேலாம் வந்து 20-25 வருஷமாக பழைய ஆட்களே திரும்ப எம்எல்ஏ மினிஸ்டர் திரும்ப கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு எம்எல்ஏ போன, அதாவது
முன்னாள் அமைச்சர்களின் ஒரு அவங்க சம்பாதிச்ச சொத்து, கொள்ளடிச்ச சொத்து, அது கொடுத்தாவே தமிழ்நாட்டின் கடை அடிச்சிடலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ தாவேக்கா ஆட்சியை பாராட்டுவோம், ஆதரிப்போம். வாழ்க. தேங்க்யூ.